நிறைய கல்லூரிகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, நிறைய பள்ளிகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. எனவே ஒரு சிறு அசம்பாவித சம்பவம், கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்து விட்டார்கள் என்ற ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட அது பெரும் பிரச்சனையாக மாறிவிடும். இன்றைய தினம் திங்கட்கிழமை அலுவல்கள் வழக்கமாக நடைபெறக்கூடிய நாள். அதனால் மற்ற அலுவல்களும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் டெல்லி காவல்துறையினர் பார்த்து மேற்கொண்டிருந்தார்கள். தற்பொழுது வரை எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் பாதுகாப்பாக பத்திரமாக டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அவரிடம் விசாரணை என்பதும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை மதியம் அவர் வெளியில் லஞ்சுக்காக செல்கிறார் என்றால் அதற்கான அனுமதி என்பதும் கொடுக்கப்படும். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பெரும்பாலும் அவர் வரமாட்டார். அவர் உள்ளேயேதான் அவரது மதிய உணவையும் எடுத்துக்கொள்வார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த வழக்கு விசாரணைக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் முழு ஒத்துழைப்பு வழங்குவதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த வருகையின் மூலமாக. சிபிஐ அதிகாரிகளை பொறுத்தவரை நீங்கள் வெளியில் சென்று வாருங்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடியது ஒரு யுக்தியாகத்தான் இருக்கும். அவர்கள் இந்த விசாரணையை இடையிலேயே நிறுத்திவிட்டு வெளியில் செல்ல முற்படுகிறார்களா அல்லது முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார்களா என்ற பரிசோதனைக்காக சோதனை முயற்சியாகவும் சில நேரங்களில் அவ்வாறு சொல்வார்கள். நீங்கள் வேண்டுமானால் சென்று விட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வாருங்கள் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லும் பொழுது பெரும்பாலானவர்கள் இந்த சிபிஐ வழக்கு சம்பந்தமான விசாரணைகளை உன்னிப்பான கவனிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்பது அவ்வாறு செல்லாதீர்கள், முடிந்தவரை சிபிஐ அலுவலகத்திற்குள்ளேயே இருங்கள், அவர்களாக உங்களது விசாரணை முடிந்துவிட்டது நாளை வாருங்கள் அல்லது வேறு ஒரு தேதி குறிப்பிட்டு வாருங்கள் அல்லது உங்களிடம் முடிந்துவிட்டது நீங்கள் ஊருக்கு செல்லலாம் என்று சொல்லும் வரை நீங்களாக முடிவெடுத்து வெளியில் வராதீர்கள் என்பதான அட்வைஸ் தான் கொடுப்பார்கள். இன்றைய தினம் விஜய் அவர்களுக்கும் அப்படியான ஒரு யோசனை என்பதுதான், ஒரு அறிவுரை என்பதுதான் அவர்கள் வழக்கறிஞர்கள் கொடுத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அவர் இன்றைய விசாரணை முடியும் வரை அவர் உள்ளேயே இருப்பதற்கான வாய்ப்பு என்பதுதான் இருக்கிறது. மற்றபடி சமூக வலைதளங்களில் நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது. அதை எதையும் மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்பதையும் இதன் கருத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் தவறான தகவல்கள் என்பதுதான் பெரும் பிரச்சனைகளுக்கு எப்பொழுதுமே. இந்த விசாரணையை பொறுத்தவரை வழக்கமான நடைமுறை நாம் ஏற்கனவே தொடர்ந்து குறிப்பிட்டு வருவது போல இந்த கரூர் துயர சம்பவத்தில் விஜய் அவர்களிடம் விசாரணை என்பதுதான் இறுதியான ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் அந்த சம்பவம் நடந்த பொழுது அவர் அங்குதான் இருந்தார். அந்த அவர் பயன்படுத்திய வாகனம் அங்குதான் இருந்தது. வாகனத்தில் இருந்தவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு விசாரிக்கவும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களது தனி பாதுகாவலர்கள் உட்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தியதற்கு பிறகு விஜய் அவர்களிடம் விசாரணை நடத்தவில்லை என்றால் நீதிமன்றம் நிச்சயமாக சிபிஐ அதிகாரிகளை கடுமையான கேள்விகளால் துளைத்தெடுப்பார்கள். அதை தவிர்ப்பதற்கு சிபிஐக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களில் முதன்மையானது விஜய் அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான். இதில் கடுமையான அழுத்தம் என்பது இருப்பது உண்மைதான். ஏனென்றால் முக்கிய நபர் ஒருவரை இப்படி விசாரணைக்கு வரவழைத்து அவரிடம் விசாரணை நடத்துவது என்பதும் அதிகாரிகளுக்கும் சவாலான விஷயமாகத்தான் இருக்கும். அட் த சேம் டைம் விஜய் அவர்கள் எவ்வாறு இதற்கான ஒரு கோஆபரேஷனை அவர் எவ்வாறு ஒத்துழைப்பு வழங்குகிறார் என்பதும் மிக முக்கியமானது. விஜய் அவர்களுடைய மனநிலை, அவரது பாடி லாங்குவேஜ்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவர் முழு அளவில் இதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னொரு பக்கம் வழக்கறிஞர்களிடமும் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். குறிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுக்க வேண்டும், மேற்கொண்டு தேவைப்படுகிறது என்றால் அதுக்கான டாக்குமெண்ட்டுகள், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் எதையும் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறதா போன்றவை விஜய் அவர்களும் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜய் அவர்கள் தரப்பில் தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களும் அவர் தரப்பு வாதங்களும் இன்றைய தினம் முன்வைக்கப்படும். குறிப்பாக அந்த வாகனத்தில் எந்த இடத்தில் அவர் இருந்தார், நடந்த பொழுது என்ன நடந்தது, அவருக்கு எப்பொழுது இப்படியான ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.